வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உரிமையியல் நீதிபதி தேர்வுக்கு தயாராவது எப்படி, முதன்மை தேர்வு பாகம் 7. இதுக்கு முன்னாடி 6 பாகம் நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த பாகத்தை பார்க்காதவங்க கட்டாயமா அந்த 6 பாகத்தையும் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியா இந்த 7வது பாகத்தை பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம டைம் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். எப்படி நீங்க உங்க நேரத்தை செம்மையா பயன்படுத்தலாம், திறமையா கையாளலாம் அப்படின்ற விவரத்தை சொல்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதை 3 கிளாசிஃபை பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோல நான் 3 விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பொதுவாகவே தமிழ்ல சொல்லும் போது ஆங்கில வார்த்தைகள் கலந்து சொல்றேன். இந்த மாதிரி வழக்கு மொழியா இல்லாத முழுமையாகவே தமிழாக ஆங்கில கலப்பு இல்லாத நான் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அதை சொல்லுங்க. இல்ல வழக்கு மொழியாவை இப்ப நான் சொல்ற மாதிரியே கண்டினியூ பண்ணவா அப்படிங்கிற விவரத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது, ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்ற விவரம் உங்களுக்கு அப்பதான் புரியும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்ற விஷயம் தான் இது. கட்டாயமா தமிழ்ல பாக்குறவங்க ஆங்கிலத்துல பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆங்கில புலமை வளரும். நிச்சயமா அது உங்களுக்கு பயன்படும் டிரான்ஸ்லேஷன்ல. நீங்க அட்டவணையை பார்க்கறதுக்கு முன்பாக சில முக்கியமான விஷயங்கள் இந்த அட்டவணையை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா தான் அந்த அட்டவணையை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். முதல் விஷயம் கன்சிஸ்டன்ட், அதாவது தொடர்ச்சியா நிலையா இருக்கணும் நீங்க செய்யறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்டவணையை கடைபிடிக்கிறேன், நாளைக்கு கடைபிடிக்க மாட்டேன், இல்லை இந்த ஒரு வாரம் கடைபிடிக்கிறேன், அடுத்த வாரம் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சி இல்லாத இருந்ததுன்னா இந்த அட்டவணை உங்களுக்கு பயன் தராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த அட்டவணையை ஒரு கால அளவுக்கு நீங்க குறிப்பிட்டு நிறுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நான் 1 மாதத்திற்கு இந்த அட்டவணையை கடைபிடிப்பேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல நான் அதுல குறிப்பிட்டிருக்க நேரங்கள் இருக்கு, 6:30 7:30 சொல்லியிருப்பேன், இல்ல 7:30 8:30 சொல்லியிருப்பேன். நீங்க அதை 8:30 9:30 மாத்திக்கலாம், இல்ல 6:00 7 மாத்திக்கலாம். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி இந்த கால அட்டவணையை நீங்க செயல்படுத்தும் பொழுது எந்த இடத்துல நீங்க உட்கார்ந்தா அமைதியா இருக்குமோ, எந்த விதமான தொல்லையும் இல்லாத நீங்க நிம்மதியா இருக்க முடியுமோ அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து இதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம், நீங்க ஒரு அட்டவணையை போட்டுட்டீங்க, அந்த அட்டவணையின் பிரகாரம் ஒரு வேலையை செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு 5லேருந்து 6 வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த 1 மணி நேரம் நீங்க என்ன படிச்சீங்கன்றத அன்னைக்கு தேதியை போட்டு நீங்க எழுதணும். அதாவது அந்த 1 மணி நேரத்துல லிமிடேஷன் ஆக்ட்ல ஒரு 10 செக்ஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னா லிமிடேஷன் ஆக்ட் 10 செக்ஷன்ஸ், லிமிடேஷன் ஆக்ட் காலவரையறை சட்டம் 10 பிரிவுகள் படித்துள்ளேன் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த கால அட்டவணை முடியும் போது எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்ற தெளிவு உங்களுக்கு பிறக்கும். இது என்னன்னாக்க உங்களுக்கு திருப்புதலுக்கு பயன்படும், அதாவது ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப பயன்படும். அடுத்தது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமிங். மனிதனோட இயல்பு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா சில காலங்களுக்கு அப்புறம் அது நம்மளுடைய பழக்கமாவே மாறிடும். அதே மாதிரி இந்த கால அட்டவணையை நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இயற்கையாவே படிக்கிற நேரத்துல உங்க மனது படிப்பு நோக்கி போயிடும் தானாவே. அதே மாதிரி 3 வகையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால நீங்க ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு, அதாவது புதிதாக வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, என்ரோல் பண்ணாத நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கோமோ அந்த டைம் டேபிளை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இப்போதைக்கு டெம்பரவரியா. அதே மாதிரி மேக்சிமம் எவ்வளவு டைம் நீங்க செலவு பண்ண முடியும் மேஜர் ஆக்டுக்கு செலவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு சிபிசி இல்ல சிஆர்பிசி இல்ல ஐபிசி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய கூடுதலான நேரத்தை நீங்க செலவு பண்றது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் என்னன்றத பார்ப்போம். டைம் டேபிள் மொத்தம் 3 கிளாஸா நான் பிரிச்சிருக்கேன். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அட்வொகேட்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி, இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில வரவங்க. இவங்க பாத்தீங்கன்னா பொதுவா இண்டிவிஜுவல் பிராக்டிஸ்ல இருக்க மாட்டாங்க, யாராவது ஒரு சீனியர் கீழே இருப்பாங்க ஜென்ரலா. ஸோ இப்போ இவங்களுடைய நேரம் வேற மாதிரி இருக்கும், நேர பயன்பாடுங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்ஸ், அவங்க இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது 3 வருடம் கடந்திருக்கும், ஆனா போதுமான அளவு அனுபவம் இருக்கும், தனியாவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி டைம் டேபிள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்,
அதான் என்ரோலே பண்ணாத இருப்பாங்க, டிகிரியை முடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் என்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேட்டகரி சில பேர் இருப்பாங்க. அதான் இல்லை என்ரோல் பண்ணியிருப்பாங்க ஆனால் 3 வருடத்திற்கும் குறைவான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷர் கேட்டகரி அப்படின்றதுலையும் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. மொத்தமாக 3 டைம் டேபிள் 3 பேருக்கும் தனித்தனியாக நான் எடுத்துட்டு இருக்கேன். அது எப்படி அப்படின்றத இப்போ அடுத்தது பார்ப்போம். முதல்ல ஜூனியர் அட்வொகேட், இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல சில அனுமானங்கள் நான் எடுத்துட்டு இருக்கேன், அசம்ஷன்ஸ். இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அனுபவத்தின் அடிப்படையில் சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே 9லேருந்து 6:30 வரைக்கும், அதாவது 10:30 மணிக்கு கோர்ட் ஆரம்பிக்குதுன்னா இவங்க 9:30 மணிக்கு போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு சீனியர் வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால 9:30 மணிக்கு போறாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு கோர்ட் முடியுது அப்படின்னு சொன்னா 6:30 மணி வரைக்கும் இவங்க அங்கேயே இருந்து ஃபாலோ அப் ஒர்க் எல்லாம் சிலதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால 6:30 மணி அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது சில சமயங்கள் உங்களுக்கு குறையலாம் இல்ல கூடலாம், ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு தோராயமான கணக்கா நான் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி இந்த கேட்டகரியில வர நபர்களுக்கு 9லேருந்து 6:30க்குள்ள நிறைய பிரேக் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். அடுத்தது குறைந்தபட்சம் 7 மணி நேரம் தூக்கம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நான் அசியூம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போறதோ இல்லை கோர்ட் வரதோ அல்லது மற்ற தினமும் செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா அவங்க படிப்பை தவிர மற்ற வேலைகளுக்கு செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ஒர்க்கிங் ஹவர்ஸ், 9 மணி நேரம் நம்ம சொன்ன மாதிரி ஒர்க்கில் போயிடும். அடுத்தது 7 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடும். 3 மணி நேரம் ரொட்டீனுக்கு போக 19 மணி நேரம் போயிடும். இது 24 மணி நேரத்துல இந்த 19 மணி நேரத்தை நம்ம கழிச்சோம்னா கிடைக்கிறது ஒரு 5 மணி நேரம் தான். ஆனால் இந்த 5 மணி நேரமும் மிகவும் பயனுள்ளது. அடுத்தது இவங்களுக்கு உண்டான டைம் டேபிள நம்ம நெக்ஸ்ட் இப்ப பார்ப்போம். ஜூனியர் அட்வொகேட்ஸ் டைம் டேபிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் டைமிங்கோட கொடுத்துருக்கேன். யார் யார் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க, இந்த டைம் எல்லாமே நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். நான் ஒரு கருவியா தான் இந்த டைம் டேபிள் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த அட்டவணையை. இந்த கருவியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க, என்ன மாதிரி நீங்க பயன்படுத்த போறீங்கன்றத பொறுத்து தான் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை நிர்ணயம் பண்ண போறீங்க. இது நிச்சயமா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டைம் டேபிள். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் என்னுடைய அனுபவத்திலையும் பார்த்ததும் கொண்டு இந்த டைம் டேபிள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால ஓரளவுக்கு பிராக்டிக்கலா பொருந்தக்கூடிய விஷயமா தான் இது இருக்கும்னு நான் நம்புறேன். இது பாத்தீங்கன்னா 5லேருந்து 5:30 வரைக்கும் ரெகுலர் ரொட்டீன் பண்ணணும். காலையில 5லேருந்து 5:30 எழுந்தணும். அதே மாதிரி 5:30லேருந்து 8:30 வரைக்கும் படிக்கணும். 8:30லேருந்து 8:45 பிரேக்ஃபாஸ்ட் மற்ற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 8:45 கிளம்பி ஒர்க்குக்கு போகணும். 9:30 மணிக்கு 9:30லேருந்து 6:30 வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ். 6:30லேருந்து 7:15 வரைக்கும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வர டைம். 7:15லேருந்து 7:30 வரைக்கும் ஃப்ரெஷ் அப் பண்றது, போயிட்டு நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் செஞ்சுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7:30லேருந்து 9:30 வரைக்கும் படிப்பு, மறுபடியும் 9:00லேருந்து 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிடுறோம். இதுதான் கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்ஸ். இதுல நான் என்ன அனுமானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்க ஜூனியர் கிட்ட கொடுக்க முடியும். பொதுவாகவே ஜூனியர்ஸ் இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஆபீஸ்ல இருக்காங்கன்னா இவங்களுக்கு சமமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்டே இவங்க அவங்க வேலையை கொடுக்க முடியும். அடுத்தது குறைந்தபட்சம் அவங்க 8 மணி நேரம் தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீனியர் கேடர் வந்ததுனால ஏஜ் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுடைய உடல் நிலையின் காரணமாக அவங்க தூங்குறது கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அவங்க கிளைண்ட்ஸோட பேச வேண்டியது இருக்கும், கேஸுக்கு உண்டான தயாரிப்பெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் தினமும் ஒதுக்குற மாதிரி கணக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிராவல் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதேனும் தின வேலைகள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய ஒர்க் பண்ணக்கூடிய நேரம் மாறுபடும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஆனாலும் டைம் டேபிள் போடணும்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல கனெக்ட் பண்ணாதான் போட முடியும். அதுக்காக 11:00லேருந்து 3:00 கணக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் ஆர்குமெண்ட் இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் இதுக்குதான் சீனியர்ஸ் நம்ம சீனியர்ஸ் ஜெனரலா வருவாங்க. அதனால நம்ம சீனியர்ஸ் வர டயத்தை நான் ஒரு தோராயமா கணக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒட்டு மொத்தமா 17 மணி நேரம் வருது. அதாவது 8 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் கேஸுக்கு கிளைண்ட் கூட பேசுறதோ இல்ல கேஸுக்கு உண்டானதை ரெடி பண்றதோ, 3 மணி நேரம் டிராவல், அப்புறம் மற்ற வேலைகள் என்னென்ன இருக்கோ அதை செய்யறதுக்கு தினமும் செய்யக்கூடிய வேலைகள். அடுத்தது 4 மணி நேரம் கோர்ட்ல செலவு பண்ணக்கூடிய நேரம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா 17 மணி நேரம். 24 மணி நேரத்துல 17 மணி நேரத்தை கழிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு 7 மணி நேரம் கிடைக்குது. அந்த 7 மணி நேரத்தை எப்படி, இது சீனியர் அட்வொகேட்டுக்கு உண்டான டைம் டேபிள். இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவையோ நீங்க தாராளமா அதை பண்ணிக்கலாம். நான் ஒரு தோராயமான கணக்கா அதை கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும்னு நான் நம்புறேன். 6லேருந்து 6:30 ரெகுலர் ரொட்டீன் பண்றாங்க, 6:30லேருந்து 8:30 படிக்கிறாங்க, 8:00லேருந்து 8:45 பிரேக்ஃபாஸ்டோ இல்ல வேற ஏதாவது வேலைகள் இருந்தா சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு, 8:45லேருந்து 10:45 மறுபடியும் படிக்கிறாங்க, 10:45க்கு கிளம்பி
அவங்களுடைய வேலையிடம் அதாவது கோர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா 10:45 11 டிராவல் டைம்னு வச்சிருக்கேன். 11:30 3 ஒர்க்கிங் ஹவர்ஸ், 3 4:15 4:15 திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. 4:15 4:30 ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு 4:30 6:30 கேஸுக்கு உண்டானதெல்லாம் தயார் பண்றாங்க. 6:30 9:30 3 மணி நேரம் படிக்கிறாங்க. 9:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. இது ஒரு பிக்ஸ்டு டைம் டேபிளா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது டிகிரி முடிச்சிருப்பாங்க ஆனா என்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா 3 வருடத்திற்கும் குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன மாதிரியான இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அவங்க மொபைலுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம். 8 மணி நேரம் தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2 மணி நேரமாவது செலவு பண்ணுவாங்க, நேரடியாவோ அல்லது தொலைபேசி மூலமாவோ. அடுத்தது அவங்க இப்ப எங்கேயும் வேலைக்கு போகல, அதாவது ஜூனியரா இல்ல வேற எந்த வேலைக்கும் போகல அப்படின்றத நம்ம அனுமானிக்கிறோம். அடுத்தது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் மற்ற வேலைகளுக்கு எல்லாம் அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மற்ற ஆக்டிவிட்டிஸ், படிப்பை தவிர மற்ற ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா 2 மணி நேரம் மொபைல்ல செலவு பண்றது, 8 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, பிளஸ் 2 மணி நேரம் மற்ற ஒர்க் இப்படின்னு கணக்கு பண்ணா 14 மணி நேரம் வருது. இப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 14 மணி நேரத்துல நம்ம கழிச்சோம்னா 10 மணி நேரம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. இப்ப இந்த டைம் டேபிள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த லாக்டவுன் பீரியட்ல பொருந்தக்கூடிய ஒரு டைம் டேபிள். நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல குறைஞ்சபட்சம் நீங்க 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னு சொன்னா 5 மணி நேரம் படிக்கக்கூடிய டைம் வரும்போது அந்த 5 மணி நேரத்தை நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு பயனா இருக்கும். இப்ப நீங்க படிக்கிறத படிச்சுட்டு ரிவிஷனை நீங்க கோர்ட்டு திறந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப அந்த டைம் டேபிள் நம்ம அடுத்ததா பார்ப்போம். ஃபுல் டைம் ஸ்டூடெண்டோ இல்ல அன்என்ரோல்டு கேண்டிடேட்டோ இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க என்ரோல் பண்ணாதவங்க அவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். 6:00 6:30 எழுந்துக்கிறாங்க, ரெகுலர் ரொட்டீன் தான், அது குளிக்கிறது கொள்றது அந்த மாதிரி சமாச்சாரங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 6:00 8:30 படிக்கிற டைம், அடுத்தது 8:00 9:30 காலையில நம்ம சாப்பிடுற டைம், அடுத்தது 9:00 1 பாத்தீங்கன்னா படிக்கிற டைமா வச்சிருக்கேன். மறுபடியும் 1 1:30 லஞ்சு, 1:30 மறுபடியும் 4:30 3 மணி நேரம் படிக்கிறாங்க. அப்புறம் 4:30 6:30 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது 6:00 8:30 வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8:00 9:30 அவங்க படிக்கணும், மறுபடியும் 9:30 சாப்பிட்டுட்டு மறுபடியும் 10 மணிக்கு தூங்கிடுறாங்க. இப்ப இதுல நான் சொல்லப்பட்டிருக்க டைம் எல்லாமே உங்களுடைய தேவைக்கோ இல்ல உங்களுடைய சூழ்நிலைக்கு பொறுத்தோ நீங்க மாத்தி வச்சுக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்டபடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது நீங்க ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு ஆக்டை படிக்கும்போது அந்த ஆக்ட் எவ்வளவு மார்க் அதுல வரும் அப்படிங்கிறது ஒரு தோராயமா நீங்க எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அது ப்ரீவியஸ் பார்ட்லயும் அதுக்கு முந்தின பார்ட்லயும் நான் சொல்லியிருக்கேன். அதை பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ல இருந்து எவ்வளவு கேள்வி வரும் தெரியும். அந்த ஆக்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நீங்க செலவு பண்ணும்போது நேரத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்றதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே சேரும் அந்த வீடியோ. அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் அது பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமா தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல ஏதாவது சொல்லாத விட்டுட்டேன்னு நினைச்சாலோ இல்ல வேற ஏதேனும் ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லணும்னு நீங்க நினைச்சாலோ கட்டாயமா அதை நீங்க சொல்லுங்க. அதன் அடிப்படையில ஒரு வீடியோ போட்டதுக்குண்டான முயற்சியை நான் கட்டாயமா பண்றேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.